ஃபஸ்ட்டு துணியை போடுங்க. துணி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவுடர் போட்டுங்க. ட்ராவை தாங்க. சரியா? க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே வந்து பவர் ஆன் பண்ணுங்க. கரெக்டாக காமிங்க. பவர் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு. இது பவர் ஆனு. நெக்ஸ்ட் வந்து இது நான் ஜென்ரல் மோடு வந்து வாஷர் ரின்ஸ் ஸ்பின் இது மூணுமே வேலை செய்யுது. நார்மல் மோடு நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டாலும் இந்த மோடு தான் வந்து நிற்கும். சரியா? இப்போ வாஷர் ரின்ஸ் ஸ்பின் இந்த மோட்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போடுவோம். கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து சென்சஸ் பண்ணோம். தண்ணி எடுக்கிறதுக்கு துணி எவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொல்லி அது சென்சஸ் பண்ணோம். இது வந்து தண்ணி எடுக்குதா? இப்போ வந்து தண்ணி மேலே கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊற்றுதோ முதல்ல எவ்வளோ ஊற்றுதோ இப்போ கம்மியாக ஊற்று மேலே டேங்க் செக் பண்ணி டேங்க் தண்ணி எவ்வளோ ஊற்றோ அதே மாதிரி தான் கடைசி காலம் வரைக்கும் ஊற்றணும். சரியா? எப்போ யூஸ் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸ் இருக்கணும். இந்த ஃபோர்ஸ் எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அவ்வளோக்கு இந்த வாஷ் ரின்ஸ் ஸ்பின்னு இது மூணுத்தையும் குயிக்காக வேலை செஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. சரியா? இது வந்து நார்மல் மோடு. சரியா? அடுத்தது வந்து சார் எனக்கு ஊற வச்சு துவைக்கணும் சார், அழுக்கு வந்து உரணும் சார் அப்படின்னா இப்போ 3 லைட் எரியுதா? இந்த 4 லைட் எரியும். 3 சோக்கு வாஷு ரின்ஸு ஸ்பின் இது மூணுமே எரியும். சரியா? இது மூணுமே இருந்துச்சுன்னா ஊற வச்சு துவைக்கும். நார்மலில் வந்து 45 மினிட்ஸ் துவைச்சிடணும். இதில் வந்து 25 மினிட்ஸ் சரி எக்ஸ்ட்ராவாக வந்து ½ hour ஆகும். ஸ்டார்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சென்சஸ் பண்ணும். இப்போ எவ்வளோ காமிக்குது பார்க்கலாம். தண்ணியில் எவ்வளோ 84 மினிட்ஸ் காமிக்குது. அதாவது 1.5 மணி நேரம். சரியா? இந்த 1.5 மணி நேரத்துக்கு துவைக்கும். இது வந்து 4 லைட்டு எரியும். 3 சோக்கிலேருந்து ஊற வச்சு துவைக்கும். சரியா? தண்ணி கொஞ்சம் சோப் தண்ணி எடுக்கும், ஊறும், கொஞ்ச நேரம் சுத்தமாக அந்த மாதிரி பண்ணும். சரியா? அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன், அதை துவைச்சிட்டேன், அலசிட்டேன், காய வச்சு மனம் தரணும் சார் சொன்னால் இந்த ஸ்பின் மோடு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டு பஸ்ஸர் சவுண்டு கொடுக்கும். நீங்கள் எடுத்து வெளியே காய போடலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வாஷ் மட்டும் பண்ணி தரணும் சார் அப்படின்னா இந்த லைட் இருக்கும். வாஷ் லைட் ஸ்டார்ட் பண்ண கொடுத்தா வாஷ் பண்ணிட்டு பஸ்ஸர் சவுண்டு கொடுக்கும். நீங்கள் எடுத்து வெளியே வச்சு மற்ற ரெண்டுத்தையும் காட்டிக்கணும். அலச்சது காய வைக்கிறது காமிங்க. சரியா? அடுத்து சார் எனக்கு வாஷு ரின்ஸு வாஷுன்றது துவைக்கிறது அலச்சது ரெண்டுமே எனக்கு பண்ணி தரணும் சார் அப்படின்னு சொன்னால் இந்த 2 லைட் எரியும். 2 லைட் எரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண கொடுக்கணும். எது பண்ணாலும் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கொடுக்கணும். சரியா? அடுத்தது சார் நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அலசி காய வச்சு தரணும் சார்னா இந்த 2 லைட் எரியணும். இது 2 லைட் எரிய மாதிரி பார்த்துட்டு ப்ளே பட்டன் கொடுத்தோன்னா 29 மினிட்ஸ் முடிச்சு கொடுத்துரும். சரியா? பஸ் சார் கொடுக்கும், எடுத்து வெளியே காய போடணும் தான். நெக்ஸ்ட் வந்து இது நார்மல் மோடு. அவ்வளோதான். இது செக்ஷன் இந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு. அடுத்து சார் எனக்கு வந்து இது வந்து ஸ்டாண்டர்டு. இது நான் நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் மோடில் தான் வந்து நிற்கும். ஸ்டாண்டர்ட் மோட் நம்பர் 1. சரியா? அடுத்தது டெனிர்ன்றது டெனிர் மெட்டீரியல், ஒரு வகையான மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் டெலிகேட்னா பட்டு துணி ஜரிகை துணிலாம் வச்சுக்கலாம், ஜரிகை போடுறதுலாம் அந்த மாதிரி துணிகளை யூஸ் பண்ணுறது. டெலிகேட்டில் அழுக்கே இல்லாத துணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் சரி உடனே கழிச்சு நம்ம துணி நல்லா இருக்கணும் இந்த மோடில் வைக்கணும் 3ஆம் நம்பரில். சரியா? அடுத்தது 4ஆவது மிக்ஸு, எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போடணும். சரியா? 5ஆம் நம்பர் வின்டர் வேர், ரொம்ப ஈரமாக இருக்குது துணி அதை கொஞ்சம் காய வச்சாங்கன்னா அது இதில் போட்டு ஸ்டார்ட் பண்ண கொடுத்தா அது கரெக்டாக அதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துரும். சரியா? அடுத்தது 6ஆம் நம்பர் ரேபிட் வாஷ்னா 2 தடவை வாஷ் பண்ணணும். ஒரு தடவை வாஷ் பண்ணணும் நார்மலாக, இதில் போட்டால் 2 தடவை வாஷ் பண்ணணும். அடுத்தது 7ஆம் நம்பர் கிட்ஸ் வேர், குழந்தைங்க துணி மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தது 8ஆம் நம்பர் டப் கிளீனிங். இப்போ பவுடர் வாங்கி வந்துருங்கள அந்த பவுடர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பாக்கெட்டோ இல்லை அரை பாக்கெட்டோ போட்டு ஒரு பாக்கெட் போட்டுரு, ஒரு பாக்கெட் பிரித்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோ. சரியா? போட்டு துணி போடக்கூடாது, வெறும் பவுடர் மட்டும் அந்த டப் இந்த மோட்டில் வைக்கணும். டப் கிளீனிங் மோட்டில் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இதுலேயே போட வேண்டியதான். டேரெக்டாக இதுலேயே அப்ளை பண்ணிட்டு இதுலேயே போட்டு உள்ளே போட்டு டேரெக்டாக போட்டு சுடு தண்ணி இருந்ததுன்னா ஒரு 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டரோ அந்த பவுடர் போடும்போது இல்லை அந்த தண்ணியோட சுடு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியில் ஊற்றிட்டு இதை இந்த மோடில் 8ஆம் நம்பர் மோடில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க ட்ரம்ன்றது இதுதான் ட்ரம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை போடணும். இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். தப்பு கிடையாது. ஏன்னா புது மிஷின்ல 3 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த ட்ரம்முக்கு பின்னாடி இருக்க கப்பிங் அழுக்கு எல்லாத்தையும் நார்மலாக இருக்கிற பவுடர் போட்டா வராது. அந்த பவுடர் போட்டால் தான் உனக்கு எடுக்கும். சரியா? அதில் போட்டு 8ஆம் நம்பர் ப்ரோக்ராம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தனா உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து 9 டப் ட்ரை. இந்த ட்ரப்பை வந்து ட்ரை பண்ணணும்னா இந்த மோடில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா உள்ள ஈரம் இருந்ததுன்னா உள்ளத்தை எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்ரும். தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அதை எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்ருவோம். சரியா? அடுத்தது 10ஆம் நம்பர் அக்வா கன்சோன்றது குழந்தைங்களோட ஸ்டாக்ஸு
இந்த மாதிரி துணிலாம் அந்த மாதிரி மெட்டீரியல் போட்டு ஸ்டார்ட் பண்ண கொடுத்தா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் முடிஞ்சுட்டு பஸ்ஸஸ் எது பண்ணாலும் ப்ரோக்ராம். செகண்ட் வந்து அது ஒரு மெட்டீரியல் ஜீன்ஸ் மெட்டீரியல் பேண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல் போடலாம். ரெண்டாவது அதான் ரேமார்ட்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் ஒரு டிக் ஜாம் அந்த மாதிரி மெட்டீரியல் வரல. அந்த மாதிரி டெனிம்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அப்புறம் அந்த சமைக்க வச்ச மாதிரி இல்ல ஸ்டோன் வச்ச அது வந்து டெலிகேட் 3ஆம் நம்பர். இதுல போட்டு தூச்சுனா அதுக்கேற்ற மாதிரி துவைக்கும். நீ வேற இதுலயா நார்மல்லையோ ஸ்டாண்டர்ட் மோட்லயோ இல்ல மிக்சிலயோ வச்சுனா அச்சு துணிச்சும் போட்டா பிச்சின்னு ஓடாது. நீ அதனால பட்டு துணியோ பட்டு சம்பந்தப்பட்ட துணியோ ஜரிகை சம்பந்தப்பட்ட துணியோ இதெல்லாம் போறதா இருந்தா டெலிகேட்ல போட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துரு. அவ்வளவுதான். கொடுத்துனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மோட்ல வைக்கணும். சரியா? இப்போ நார்மலா இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸ்டாண்டர்ட் மோடு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்போ இதுல பசங்க எதனா தெரியாம எனக்கே கூட ஸ்டார்டிங் தெரியாம எதனா ஏத்திட்டனா இப்போ உங்களுக்கு எல்லாமே நீங்க ஏத்தினல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஓகே. பசங்க வந்தாங்கன்னா இப்போ ஏதாச்சும் அழுதி யாரு பண்ணாலும் ஒண்ணுமே பேடாது. தைரியமா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி போட்டா போதும். சப்போஸ் சின்ன பசங்க வந்து இந்த ரெண்டு பட்டனை ரெண்டு செட்டையும் சேர்த்து பிடிச்சிச்சுன்னு உடனே வந்து சைல்ட் லாக்ல ஆயிடுச்சா வேலை மூவ் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணு, பவர் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பவர் ஆன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5-10 செகண்ட் எண்ணு. ஒன்று மனசுக்குள்ளே எண்ணு. 10 செகண்ட் எண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகிடும் சைல்ட் லாக். இதெல்லாம் நோண்டுவாங்க. வேற யாரும் எது அழுத்துனாங்கன்னு தெரியாது, கவனிக்கல. எதுவுமே காமன் தானே. இது ஒன்னும் பேட தெரியல. நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டா நார்மலா வந்து கவலைப்படாது. சைல்ட் லாக் ஆனா மட்டும்தான் உனக்கு வந்து வேலை செய்யாது. புரியுதா? அப்ப வந்து இந்த ஒரு 5-10 நிமிஷம் எண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே அட்டன் டைம்ல ஒன்னா அழுத்தி பிடிச்சிக்கின்னு நீ சொன்னீங்கன்னா இந்த 1-2 மனசுக்குள்ள 10 எண்ணா 10 எண்ணிட்டு கை எடுத்துனா ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் இதான் வாட்டர் லெவல் எல்லாம் நீ எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வசசா ஒன்று கொடுக்கும். எடுத்து காய போட்ட வேண்டியதான். இதை கூட அப்படியே கூட துணி பவுடர் அங்க போடுற இடத்துலயே கம்ஃபர்ட் லிக்விட் கூட போடலாமா நீ? ரியல்மி 7.5 ஓகே. பிளாஸ்டிக் மாடல். அவ்வளோதான். நிறுத்திடுவோமா?